அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பாரத ரத்னா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இந்திய நாட்டோட உயர்ந்த விருது தான் பாரத ரத்னா. இது எப்போருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, 1954லேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அரச மரத்தோட இலை, அந்த இலையோட முன்பகுதியில் பார்த்துட்டோம்னா, ஒரு வட்ட வடிவிலான சூரியனும், கீழே தேவநாகரி எழுத்தில் பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அப்படின்னு சொல்லியும் எழுதியிருக்கும். பின்பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாரநாத் தூணோட அந்த சிம்மம் இருக்கும். ஓகே, இந்த பாரத ரத்னா பெற்ற குடியரசுத் தலைவர்கள் பார்க்கலாம். நம்மளோட முதல் குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த். அவர் 50லேருந்து 62 வரைக்கும் இருப்பார். அவருக்கு இரண்டாவதாக வர்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் நம்மளுக்கு பாரத ரத்னா பெற்ற முதல் குடியரசுத் தலைவர். இவர் ராதாகிருஷ்ணன் எப்போ இருந்து இருப்பாருன்னா 1962லேருந்து 67 வரைக்கும் இருப்பார். இவர் ஒரு டீச்சரு. அதனால் இவரோட பிறந்த நாளான செப்டம்பர் 5வது நாளை நம்ம டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். இவர் எப்போ பாரத ரத்னா வாங்கினாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முறை கொடுக்க ஆரம்பித்ததுமே 1954லேயே இவர் பாரத ரத்னா வாங்கிடுறாரு. ஓகே, ராதாகிருஷ்ணன் இரண்டாவது குடியரசுத் தலைவர். 54ல் பாரத ரத்னா வாங்குறாரு. இவரோட பிறந்தநாள் என்ன, செப்டம்பர் 5. அதை நம்ம டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து மூன்றாவது குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா ஜாகிர் ஹுசைனு. இவர் இஸ்லாமில் முதல் குடியரசுத் தலைவர். அதேமாதிரி பதவியின் போது இறந்த குடியரசுத் தலைவர் இவர் தான். இப்போ நம்ம ராதாகிருஷ்ணன் 1954ல் பாரத ரத்னா வாங்குறாரா, அதே நிகழ்ச்சியில் இவர் ஜாகிர் ஹுசேனுக்கு பத்ம விபூஷன் கொடுக்குறாங்க. ஸோ ஜாகிர் ஹுசேன் பத்ம விபூஷன் எப்போ வாங்கினாரு, 1954. இவர் பாரத ரத்னா எப்போ வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 1963ல் வாங்குறாரு. இவரோட ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பதவி காலம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 1967லேருந்து 69 வரைக்கும். இவர் பதவிக்கு வரக்கு முன்னாடி 63லேயே பாரத ரத்னா வாங்கிடுறாரு. ஓகே, நம்ம மூணாவது குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜாகிர் ஹுசைனு. இவர் பத்ம விபூஷன் எப்போ வாங்கினாருன்னா 54. அடுத்து 63ல் பாரத ரத்னா வாங்குறாரு. ஓகே, அடுத்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நம்மளோட 11வது குடியரசுத் தலைவர், எல்லாத்தோட ஃபேவரட் தலைவர் நம்ம அப்துல் கலாம் ஐயா. இவர் பார்த்துட்டோம்னா 1997ல் பாரத ரத்னா வாங்குறாரு. இவரோட பிறந்தநாள் அக்டோபர் 15. இதை இளைஞர் எழுச்சி நாளாக கொண்டாடுறோம். இவரோட பதவிக்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 2002 to 2007. இவரை நம்ம மக்கள் ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம புகழ்கிறோம். நன்றி, வணக்கம்.